ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பேச முடியாம உட்கார்ந்து இருக்கிற சில நபர், பாஸ்டர் இப்படி பேசுறாரு, என்ன ஆவியானவர் பெற்றிருக்கிறேன், ஆனா ஆவியானவருக்கு எனக்கும் தொடர்பு இல்லை, ஆவியானவர் என்னோடு பேசுறது இல்லை, ஆவியானவர் என்னோடு நெருக்கம் கொள்கிறது இல்லை, நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் ருசி பார்க்கிறது இல்லை, நானே பிரசன்னத்தை ருசி பார்க்காதனால ஒரு முடிவுக்குள் வந்து ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறேன்? ஆண்டவரே இன்றைக்கு இரவு சொப்பனத்தில் என்னோடு பேசும். ஏன்னா ஜெபத்தில் ஆண்டவர் பேச மாட்டார். ஜெபத்தில் பேசுறதுக்கு அளவுக்கு உனக்குள் ஆவியானுடைய ரிலேஷன்ஷிப் இல்ல. ஜெபத்திலேயே உன்னோடு பேசுற ஒரு சொப்பனத்துல பேசுவாரோ? பேசுறதெல்லாம் யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீ ஜெபம் பண்ணும் பொழுதே கர்த்தருடைய அசைவாடுதல் உனக்குள் வர மாட்டேங்குது. வீட்டுல தனி ஜெபமே இல்ல. கொஞ்ச நேரமாயிலும் தன் காலை முடக்கி கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற விசுவாசி உண்டா? நான் அபிஷேகம் பெற்றுன்னு பீத்துறேன், என்னை ஆவியானவர் எனக்குள் இருக்கிறான், கடவுளுடைய புள்ள, நான் அப்படி இப்படி ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முழங்கால நின்று தன் தவறை உணர்ந்து கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்து பரிசுத்த ஆவியானோடு நெருக்கம் கொள்கிறவர்களிடத்தில் கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பார். உங்களுக்கு நல்ல தொழிலோ வேலையோ கவர்மெண்ட் ஜாப்போ காரியமோ ஒண்ணு இல்லாம இருக்கட்டும், தேவ ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடு உங்களுக்குள் இருக்கும் என்றால் அந்த வெளிப்பாடு தான் உங்களை உயர்த்தும், அந்த வெளிப்பாடு உங்களை மேன்மைப்படுத்தும்.